ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் பேட் பாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் 4வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளிவந்திருக்கிற பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இந்த பேட் பாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸியோட ஒரே நோக்கம் ஆடியன்ஸுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் இதில் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் படத்தை முழுசாக பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்திருக்காங்கன்னு. முதல் தடவையாக மார்ட்டின் லாரன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில புதுமுகங்களும் உள்ளே வந்திருக்காங்க. அப்படி இப்படி எங்கேயாவது சொதப்பினா கூட தப்பிக்கலான்னு வில் ஸ்மித் பார்ட்னருக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஏன்னா 2022 அகாடமி அவார்ட் ஃபங்க்ஷனில் வில் ஸ்மித் கிறிஸ் ராக் ஆரஞ்ச சம்பவத்துக்கு அப்புறமா வர முதல் படம் இது. இவ்வளோ நாள் கழிச்சு வரும்போது ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். இல்ல ஆடியன்ஸ் கிட்ட நெகட்டிவா போயிடுமோன்னு தயாரிப்பாளருங்க நினைச்சிருக்கலாம். அதுக்காக வில் ஸ்மித் ரசிகர்களாம் டென்ஷன் ஆகாதீங்க. ஸ்மித் எல்லா இடத்துலயும் இருக்காரு, ஆனா மார்ட்டின் வர அளவுக்கு இல்ல. அதனால சொன்னேன். இன்னொரு விஷயமா இருக்கு. ஜெயில இருக்க வில் ஸ்மித்தோட பையன் ஆர்மண்டாவோ நடிக்கிற ஜேக்கப் சிஃபியோஸுக்கும் அந்த ஃபோக்கஸ் விழுது. அவர் ஜெயில இருக்கும்போது ஒரு ஆக்ஷனை பார்க்கணும். இவரெல்லாம் ஏன் இன்னும் ஹீரோவா வரலன்னு யோசிப்பீங்க. சரி வாங்க இந்த தடவை இந்த ரெண்டு பேரும் என்ன கதை வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். மறந்துட்டேன், யாரும் பேட் பாய்ஸ் படத்தை கதைக்காகவோ கண்டினியூட்டிக்காகவோ பார்க்கறது இல்லைங்க. உங்களுக்கே தெரியும். சரி, இந்த ரெண்டு பேரும் ரொம்ப பதட்டமா கார்ல போறாங்க. எதுக்காகன்னு தெரிஞ்சதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ மியாமி கடற்கரை ரோட்ல ஈச்ச மரங்களும் உயரமா பளபளக்கிற பில்டிங்களும் கார் பின்னாடி வேகமா போக மைக் தான் வெறித்தனமா காரை ஓட்டிட்டு போறான். பார்ட்னர் மார்க்கஸோ பயந்து வேர்த்து போனதால உடனடியாக அவனுக்கு இஞ்சி கலந்த ட்ரிங்கை குடிச்சாகணும், இல்லைன்னா உள்ளே வாந்தி எடுத்துருவேன்னு பயமுறுத்துறான். அப்படியே கட் பண்ணா மைக் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாண கலாட்டாவில் பார்ட்னர் மார்க்கஸுக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து படுகிறான். எழுந்த உடனே பயமில்லாத வாழ்க்கை ரசிக்கிற ஆளா மாறுறான். ஆனா மைக்குக்கு இப்பெல்லாம் பேனிக் அட்டாக் வருது, ஜெயில இருக்க பையனை பத்தி கவலைப்பட்டு. இப்படி இருக்கும்போது போன படத்துல இறந்து போன கேப்டன் ஹோவர்ட் மேல போதைப்பொருள் கடத்தல் கும்பலோட தொடர்பு இருந்திருக்குன்னு பழி விழும்போது கெட்ட பையங்களான டிடெக்டிவ்ஸ் மைக்கும் மார்க்கஸும் அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண உடனடியாக களத்தில் இறங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை யாரும் இல்லை. கேப்டனோட இருந்ததால இவங்க மேலேயும் சந்தேகம் விழுது. வெளியில இருக்க கும்பல் இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் முடிக்க குறி வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எதிரிகளா மாறுறாங்க, எதிரிங்க ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. இப்படி இருக்க கேப்டன் விடுங்க, இவங்களே அவங்களால காப்பாற்றிக்க முடியுமா? அப்படியே நடந்தா அது எப்படி நடக்க போகுது என்பதுதான் இதோட மீதி கதை. முதல்ல இருந்தே இந்த பிரான்சிஸோட பலம் கொஞ்சம் ஆக்ஷனும் மைக்கும் மார்க்கஸுக்கு நடுவில் நடக்கிற காமெடி கலந்த டயலாக்ஸ் தான். லாரன்ஸும் ஸ்மித்தும் நேச்சுரலாவே காமெடி ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால இது ஸ்மூத்தா ஒர்க் அவுட் ஆகுது. இது பத்தாதுன்னு அங்கங்க ரெண்டு கேமியோ அப்பியரன்ஸ் உங்களை சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கு வராங்க. ஏக்குனருங்க ரெண்டு பேரும் படத்தை நல்ல ஒரு எனர்ஜியோட எடுத்திருக்காங்க. சரியான நேரத்தில் காமெடி பீட்ஸை நுழைச்சு ஆடியன்ஸ் எப்படி உட்கார வைக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன இது தமிழ் படுத்தும் போது அந்த ஃபிஸ் போயிடுது, சிலது நமக்கு ரிலேட்டடாகவும் இருக்காது. சரி, எது எப்படியோ இதுல செம்மையான சேஸ் சீக்வன்ஸுங்க, நம்ப முடியாத ஆக்ஷனுங்க, இடைவிடாத மிஷின் கன் சத்தம், ஸ்டென்ட் வேலைங்கன்னு அமைச்சு கூடவே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட அத்தனை கூலாவும் வேடிக்காவும் கொடுத்துருக்காங்க. படம் வித்தியாசமாகவும் புதுசாகவும் அதே சமயம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு நிறைய கேமரா வேலைகளை பண்ணியிருக்காங்க. இப்போ சொன்ன எல்லா விஷயத்துக்கும் ஒரு சரியான வில்லன் தேவை. அதுக்கு கொடூரமாகவும் அதே சமயம் கிளவராகவும் இருக்கிற ஒரு செம்ம டஃப்பான ஆளை போட்டிருக்காங்க. ஆனால் துப்பாக்கி கூட சண்டையை முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா வில்லன் 10 பேரை சமாளிக்கிற ஆளா இருக்காரு. மொத்தத்தில் பேட் பாய்ஸோட பிரான்சைஸியை தூசு தட்டி எடுத்து ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பாதிப்பை கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல போன படங்களை போலவே எப்படிப்பா இவ்வளோ சில்லியா இருக்குன்னு நினைப்போம். ஆனால் இது முன்ன வந்த படங்களை விட சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் வந்திருக்கு. இந்த கெட்ட பசங்களுக்கு வயசானாலும் லேட்டஸ்ட்டுக்கு குறைஞ்சவங்க இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.